இன்றைக்கான ஹார்வெஸ்ட் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட்டு வந்து புதினா சட்னி அரைக்கிறேன்னு சொன்னாங்க. அதனால் புதினா எனக்கு மட்டும் தான் புதினா சட்னி. ஏன்னா நான் வந்து இட்லி, தோசை தான், உப்புமா இதுமாரி தான் சாப்பிடுவேன். அதனால் எனக்கு மட்டும் புதினா சட்னி. அம்மா அப்பாவுக்கு என்னன்றதை நான் சொல்கிறேன். அதனால் சும்மா கொஞ்சம் நாங்கள் வந்து தூக்கி போடாமல் நட்டு வைப்போம்ல, அதை நட்டு வச்சோம், பொழைச்சிக்கிச்சு. பாதி இது பொழைக்காது, பாதி இது பொழைச்சிக்குது. அது எந்த மெக்கானிசத்தில் எனக்கு பொழைக்குதுன்னே தெரியல. எங்கள் அம்மா தான் நட்டு வைப்பாங்க அதெல்லாம். அப்புறம் வந்து இன்றைக்கி வெரைட்டிஸ் ஆஃப் பாவக்காய், எல்லா பாவக்காயிலையும் 1, 2 நம்மளுக்கு கிடச்சிருக்கு. பெரிய பாவக்காய் வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஹார்வெஸ்ட் வந்து வந்திருக்கு. வீடியோ எப்போ போட்டோன்னு தெரில, பட் வந்து ஹார்வெஸ்ட் வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு 10 நாளுக்கு அப்புறம் வந்திருக்கு. மிதிப்பாகல், வெள்ளைப்பாகல் எல்லாமே வந்திருக்கு. மிதிப்பாகல் கொடி இப்போ போயிட்டு, அதே நேரம் பாகக்காய் கொடியுமே வந்து இப்போ கம்மியாயிட்டு. இதெல்லாம் வந்து கொஞ்சம் முன்னாடி எடுத்த வீடியோ தான். இப்போ வாய்ஸ் ஓவர் பண்ணும்போது கொடியே இல்லை. அதாவது ஹார்வெஸ்ட்லாம் வந்து 1.5 கிலோ 2 கிலோலாம் பண்ணவே முடியாது. ஒரு வாரத்துக்கு சேர்த்தே வந்து ஒரு 1/2 கிலோ அப்படி தான் வரும். அப்புறம் வந்து 2, 3 டொமேட்டோஸ் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் சைடில் இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து மேத்தி வெந்தயக்கீரை போட்டிருந்தோம். சும்மா கொஞ்சம் தான் போட்டிருந்தோம். அதை எடுத்துகிட்டு வந்துட்டோம். அதை வச்சு எங்கள் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் சப்பாத்தி குருமா செஞ்சுக்குவாங்க. இல்லைனா வந்து அவங்க ஏதாவது செஞ்சு சாப்பிட்டுக்குவாங்க. எனக்கு சப்பாத்தி பிடிக்காது. அதனால நான் வந்து சாப்பிட்றது வந்து புதினா சட்னி, இட்லி இல்லைனா தோசை தான். பூரி சாப்பிடுவேன், பட் சப்பாத்தி பிடிக்காது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.